ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரிய பொறுத்தவரைக்கும் 70,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவும் கிடையாது. ஆன்லைன் மோட்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு சின்ன மோட்டிவா இருக்கும். ஃபிரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் ஃபாரன்சிக் சயன்ஸ் யூனிவர்சிட்டில தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியா உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. ஸோ ரிப்போர்ட்டிங் ஆஃபீசர், அதுக்கப்புறம் வந்து சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்குறாங்க. ரிப்போர்ட்டிங் ஆஃபீசருக்கு வந்து ஒரு 6 வேகன்சி இருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 1,00,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து பாருங்க உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு ஹைக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் வொர்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம சென்னை ஜோனல்ல தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. சென்னையில தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க 10 வேகன்சி இருக்கு. ரூ. 70,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்குமே வந்து பார்த்தோன்னா, சென்னை ஜோனல்ல வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில 15த் ஏப்ரல் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ரிப்போர்ட்டிங் ஆஃபீசருக்கு வந்து பாருங்க நீங்க வந்து எம்.இ, எம்.டெக் இல்லன்னா எம்.எஸ்சி, எம்.சி இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதுல வந்து பாருங்க டிஜிட்டல் ஃபாரன்சிக் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா சைபர் செக்யூரிட்டி இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம அந்த ரெலவன்ட் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரூ. 1,00,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். 32 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா சேம் அதே மாரி தான் நீங்க எம்.இ, எம்.டெக், எம்.எஸ்சி, எம்.சி.ஏல வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ், சைபர் செக்யூரிட்டி இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிசிஏல வந்து நீங்க டிஜிட்டல் ஃபாரன்சிக்கோ இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸோ, சைபர் செக்யூரிட்டி, ஐடி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 70,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஜோனல்ல வந்து உங்களுக்கான அதுக்கான பிளேஸ் ஆஃப் வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஜோனல்லயே உங்களுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்கு. அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து 15த் ஏப்ரல் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் மாரி தான் குடுத்துருக்காங்க. உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இந்த லிங்க்ல நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட்டா இல்ல ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் மிடில் நேம், லாஸ்ட் நேம்லருந்து, ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்லருந்து, டேட் ஆஃப் பர்த், ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பிளட் குரூப் கேட்டிருக்காங்க, மதர் டங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில ரெட் கலர்ல ஸ்டார் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே கம்பல்சரியா நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி என்ன, இமெயில் ஐடி என்ன, கன்ஃபர்ம் இமெயில் ஐடி, பெர்மனன்ட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், மதர்ஸோட நேம், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில எந்த இதில நீங்க வொர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸ். இதில எதுவுமே இல்லைன்னா, நீங்க கீழ வந்து பாருங்க அதர்ஸ்ன்னு இங்க இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, என்னங்கிறத நீங்க வந்து அதில குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்டோட இமெயில் ஐடியிலருந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த ஆட் ஃபைல்ல போய் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சரும் அட்டாச் பண்ணணும். ஸோ அப்புறம் உங்களோட லேட்டஸ்ட்டான ரெஸ்யூம் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இதில வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். 10த் மார்க் ஷீட்டா இருக்கட்டும், 12தா இருக்கட்டும், டிகிரியா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க வந்து அதில போய் நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க ஏதாவது ஆதாரோ இல்லன்னா வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோ இந்த மாரி ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க குடுத்ததுக்கப்புறம் கீழ ஐ அக்ரீன்னு இந்த பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்தரா உங்களுக்கு வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கு மெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். இதுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க 15த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.